வந்து செலுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். நீ தசம பாகம் செலுத்துறதுனால நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவாரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அந்த தசம பாகமே உனக்கு அங்கீகரிக்கப்படாமல் போயிடும். காயினுடைய காணிக்கை எப்படி கர்த்தரால் அங்கீகரிக்கப்படவில்லையோ அதுபோல இன்றைக்கு நாம நீதியும் நியாயமும் செய்யாமல், இரக்கம் செய்யாமல், மற்றவர்களுக்கு இறங்காமல், விசுவாசம் இல்லாமல் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அவர் என்ன கேட்கிறாரு? நீ கரெக்டா நீதியா நடந்துக்கிட்டியா? மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினியா? விசுவாசத்தோட கர்த்தரிடத்துல வரியா? இதெல்லாம் தான் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் எதிர்பார்த்தா நீ கொடுக்கிற காணிக்கை தசம பாகமும் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் கர்த்தர் மெயினா சொன்னாரோ மெயினான விஷயத்தெல்லாம் விட்டுடுறீங்க. சைடான விஷயத்த எடுத்து செய்றீங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடாமல் இருக்கணும். எதை செய்யணும்? மெயினா நீதியை செய்யணும், இரக்கத்தை செய்யணும், விசுவாசத்தோடு வாழணும். இதை செய்யணும். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுப்பதையும் விட்டு விடாமல் செய்து வரணும். இது